ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அமன், என்னாச்சு? உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஐ எம் சாரி. ரொம்ப யோக்கிய மாதிரி நடந்துப்பானுங்க. பெத்தவ ஒழுங்கா வளர்த்தின்னா இவன் ஏன் இப்படி நடக்க போகிறான்? அமன், நல்ல ஃபேமிலியிலேருந்து ஒரு மருமக வரானா அவளுக்கு எல்லா ஆசீர்வாதமும் நிறைஞ்சிக்கும். ஆனால் உன்ன மாதிரி ஒருத்தி புகுந்த வீட்டுக்கு வரும்போதே அவமானத்தை தான் கொண்டு வருவா. என்ன நீ சொல்கிறீங்க? நீ கொஞ்சம் சும்மா இரு. எங்கள் வாழ்க்கையோட மட்டும் ஏன் தான் இந்த ஆண்டவன் இப்படி விளையாடுறானோ? நீ அயானாவா இல்லைன்னா இதெல்லாம் நடந்திக்குமா? படித்து இங்கே ஈக்கிற எல்லார்கிட்டேயும் சொன்னேன் இந்த மேரேஜ் நடக்கக்கூடாதுன்னு. ஒரு உயிர் போயிட்டு போட்டுன்னு சொன்னேன். ஒருத்தர் கூட கேட்கல. அன்றைக்கி செஞ்ச தப்பால் இன்றைக்கி ஃபேமிலியில் எல்லாரும் சேர்ந்து கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிருக்காங்க. அப்படி சொல்லாதீங்க. பசங்க இருக்காங்க. அவங்க காதில் விழுந்துருச்சுன்னா யார் காதில் விழுந்தாலும் பரவாயில்ல. நான் ஒன்றும் இல்லாத பொல்லாததை சொல்லலையே. ஏய் ஃபர்வீன், எதுக்கு எடுத்தாலும் என்னையே அடக்கிக்கிட்டிருக்காங்க. இந்த நேரத்துலையாவது இதை சொல்லி தான் ஆகணும். எதை பற்றி சொல்லணுங்கிற? என்னம்மா சொல்கிறீங்க? 4 இடத்துல டான்ஸ் ஆடுறவளை வீட்டுக்குள்ளே கூட்டி வந்திருக்கீங்க. இந்த வீட்லேயும் பொண்ணுங்க ஐக்கி அவங்களோட ஃப்யூச்சரை நினச்சி பார்த்தீங்களா? இன்றைக்கி சொல்ல நல்லா கேட்டுக்கோங்க. இவ எவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருக்காளோ அன்றைக்கு வரைக்கும் என் பொண்ணுங்களுக்கு எந்த சம்மந்தமும் அமையாது. பேபி, குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் குடிக்க ஏதாவது கொடு. சரிங்கம்மா, நீங்கள் உள்ளே போங்க. ஏன் அண்ணியா? அம்மா சொல்லுறேன், நீங்கள் உள்ளே போங்க. அம்மா, நான் சொல்கிறத கேளுங்க. ஃபர்வீன், மற்ற விஷயங்களை நாளைக்கு பேசிக்கலான்னு சொன்னேன். என் பொண்ணு பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காத. கொஞ்சம் ஏறி ஃபோன் பேசிட்டு வரேன். கான் தம்பிக்கு எதுவும் ஆகிக்காதுல்ல? டோர் உள்ள லொக்காகிக்கு இப்போ எப்படி போகிறது? அவர் உள்ளே என்ன செய்கிறாரு? அவர் ரொம்ப கோவமாயிக்காரு போலைக்கு. நான் விண்டோ வழியாக போய்த்து அவரை நான் சமாதானப்படுத்தணும். கான் தம்பி, கான் தம்பி, கான் தம்பி, கான் தம்பி, ப்ளீஸ் சாரி. இன்றைக்கி என்னால் தானே அவங்க மொத்த ஃபேமிலியும் இன்சல்ட் ஆக வேண்டிய ஆகிடுச்சு. நிஜமாக சொல்கிறேன், நான் அப்படிலாம் கிடையாது. இத்தனை வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் டான்ஸ் ஆடிக்க. என் அம்மாவை காப்பாற்ற பணம் தேவைப்பட்டதால தான் அங்கே டான்ஸ் ஆட ஒத்துக்கிட்டேன். இல்லைன்னா போய்க்கவே மாட்டேன். உங்கள் மேலே ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். ஏய், இருக்கிற இந்த பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரும்னு சொல்லுங்கள். கதை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அது முடிக்கிறது நம்ம கையில் இல்லை. நான் ஒன்று சொல்லவா? இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிக்கவே கூடாது. இன்றைக்கி நடக்கிற எல்லா ப்ராப்ளமும் எப்போ ஜுனேத் அவன் வசதியான லைஃப்காக அவன் ஃபஸ்ட் பிள்ளைய ஜின்கிட்ட ஒப்படைக்கிறேன்
ப்ராமிஸ் பண்ணானோ அப்போ தான் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு. இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, என் ஃபேமிலியோட ஹெப்பியில் தீய வைக்கிறதுக்காகவே அந்த படுபாவி வந்து சேர்ந்தினான். இவ்வளோ பெரிய ஃபேமிலியை தவிர இந்த உலகத்தில் பெரிய சொத்து கிடையாதுன்னு அவன் உணரவே இல்லை. என்றைக்கு ஜுனேத் அம்மனை ஜின்னு முன்னாடி கொண்டு வந்தானோ அன்றைக்கு ஜின்ன நிழல் அம்மன் மேலே பட்டுட்டு அண்டையிலேருந்தே அம்மன் பாதி மனுஷனாகவும் பாதி ஜின்னாவும் மாறிட்டான். கெட் அவுட். உங்களுக்கு என்னாச்சு? ஏன் சங்கிலியால? கெட் அவுட், கெட் அவுட். நீங்கள் சொன்ன அன்றைக்கு அந்த சின்ன வயசில் அம்மனை கூட்டிகிட்டு போக முடியாமல் பெற்றுட்டு அதனால தான் அம்மன் இது வரைக்கும் ஜின்னாகாமல் தப்பிச்சுக்கிட்டீங்க. எங்கள் அம்மன் ஒரு நேரத்தில் ஜின்னாவும் இன்னொரு நேரத்தில் மனுஷனாகவும் வாழ்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டாக. அம்மனை முழுசாக கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அவனை பின்தொடர்ந்து அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவன் நிச்சயமாக விடாது. அவனை எப்படியாவது ஜின்னாக்குற வரைக்கும் ஓயவே ஓயாதுன்னு தான் தோணுது. என்றைக்கு ஜின்னோட நிழல் அம்மன் மேலே விழுந்ததோ அன்றைக்கே இதில் பூத்துக்கிட்டு இந்த பூக்கள்லாம் உதிர்ந்துருச்சு. அதை ஜின்ட சக்தியை ஜெயிக்கொண்டா அதுக்கு ஒரே ஒரு எழுத்தைக்கு த்ரூ லவ். பட்டு போன இதில் மறுபடியும் பூக்கள் பூக்கணும்னா நம்ம அம்மன்ட லைஃப்பில் உண்மையான பூக்கள் மலரணும். உங்களோட விஷஸ் ஷுவராக ஃபுல்ஃபில் ஆகும். அயானாவே அதை நிறைவேற்றி வைப்பா. அவள் தான் இங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணக்கூடியவ. அவளே ஒளியாய்ந்து அம்மன்ட லைஃப்பில் இருளை விரட்டிடுவா. நீங்கள் செஞ்சதுலேயே நல்ல வேலை என்ன தெரியுமா? அவங்க மேரேஜ் தான். இனி அந்த ஆண்டவன் எல்லாத்தையும் பார்த்துப்பா. வரக்கூடிய அமாவாசைக்கு முன்னால் இவங்க 2 பேரையும் காதல் மலரணும். விடுங்க விடுங்க, என்ன விடுங்க ப்ளீஸ், என்ன விடுங்க.